சின்ன பொண்ணு, உனக்கு விஷயம் தெரியுமாடி? என்னக்கா திடீர்னு வந்து விஷயம் தெரியுமான்னு என்கிட்ட கேட்குற? ஏதோ மொட்டையும் குட்டையில் விழுந்த கதையா இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுக்கா. ஏண்டி, இந்த பக்கத்து வீட்டில் இருக்காளே பார்வதி, அவளோட பொண்ணு நேற்று ஓடி போயிட்டாளாண்டி. எது ஓடி போயிட்டாளா? எனக்கு அப்பவே தெரியும்க்கா. அவள் பல்ல இழிச்சு இழிச்சு செல்லில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எப்படியாச்சும் என்னைக்காச்சும் இப்படி ஓடிடுவான்னு. இந்த வாக்கா முதல்ல நம்ம மறிக்குழந்தாக்கா கிட்ட போய் சொல்லுவோம். என்னங்கடி இப்படி ரெண்டு பேரும் காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிய? ஏக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த பக்கத்து வீட்டில் இருந்தாலும் பார்வதி, அவளோட பொண்ணு நேற்று ஒருத்தனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாளாங்க்கா. எது ஓடி போயிட்டாளா? அப்படி போட்டுடி சங்கதி. இப்போதாண்டி சூப்பராக இருக்கு. அந்த பார்வதி என்ன பேச்சு பேசினா தெரியுமாடி? என் பொண்ணு அங்கே கட்டி கொடுக்கணும், அங்கே கட்டி கொடுக்கணும், வசதியான இடத்துல தான் கட்டி கொடுப்பேன்னு என்ன பில்டப் விட்டா. இப்போ ஓடி போயிட்டானா? இப்போ அவன் மூஞ்சதுக்கு எங்கே வச்சுக்குவா? ஆமாக்கா, என்கிட்ட கூட ஓவரா பில்டப் பண்ணுவா. ஏதோ 10 சவரன்ல நகை எடுத்து வச்சிருக்கேன், பட்டு புடவை 10,000 ரூபாய்க்கு எடுக்கணும்னு ஓவரா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தாக்கா. ஏண்டி, இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தாக்கா சொன்னேன். வேற யாருக்கும் தெரியாதுல்ல? வேற யாருக்கும் தெரியாதுக்கா. இதான் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல. அவளோட மானத்தை நான் கப்பலில் ஏற்றலை. இந்த விஷயத்தன்னைக்கு தெருக்குள்ளே போய் தண்டோரம் அடிச்சிட்டு வரேன். இருக்கா கொஞ்ச நேரம்.